Hello friends, welcome back to Harshday channel. Happy morning to all. பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷனுக்கு லீவ் விட்டாங்க. லீவ் விட்டதுலேருந்து அவனுக்கு பொழுதுபோக்கல. இன்னும் 2 months அவனுக்கு லீவ் இருக்கு. அதனால அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம 24 மணி நேரம் பாட்டியோடய ஸ்பெண்ட் பண்றான் டைம். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றான். ஹெல்ப் பண்றதோட கூட இல்லாம நிறைய விஷமமும் பண்ணுவான். அவனோட விஷமத்தை என்னால புரிஞ்சுக்கவும் முடியல, பொறுக்கவும் முடியல. ஹர்ஷகன் அப்படிதானே? சரி, முறுக்கு தின்னு பேசக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம நீ மட்டும் தின்னுபியா? ஏண்டா, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, நீ மட்டும் சாப்பிடலாமா? மண்டை மட்டும் ஆடுற, போய் சாப்பிட்டுட்டு வாயெல்லாம் குப்பிச்சுட்டு வா. பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரே அமக்கணுங்க. ஹர்ஷனையும் சேர்ந்து ஒரே அமக்கணும் தாங்கல. அவ கொஞ்சம் காலையில கொஞ்சம் ஒரு 9 மணி வரைக்கும் காலைல சீக்கிரம் எழுந்துருவோம். திருப்பி ஒரு 6 மணிக்கு தூங்கப்பட்டோம் அப்படின்னா ஒரு 9, 8:30 மணி 8:45 வரலும் தூங்குவோம் காலையில. ஆனா இவன் பண்ண அம்மக்களத்துல இவன் காத்தால எழுந்து டிவி வைக்கிறதுனால அவளும் எழுந்துக்கிறான். இப்போ எழுந்துட்டு ரெண்டும் தாங்கல அம்மக்களம். இப்பதான் தூங்குறதுக்கு அவன் அம்மாட்ட கொடுத்துருக்கேன், உள்ள விட்டுருக்கா தொழில. இந்த மாதிரி இருக்கு வீட்டு சுச்சுவேஷன். இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா கோதுமை தோசைங்க. கோதுமை மாவு, மைதா, அப்புறம் அரிசி மாவு எல்லாம் கலந்து ஒரு தோசை. அடுத்து வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி தொக்கு, அப்புறம் கோஸ் கூட்டு பண்ணியிருந்தான். அதையும் தொட்டுட்டு சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் என்ன பண்ணியிருக்கா கிருத்திகான்றதை முதல்ல காமிச்சிடுறேன், அப்புறம் இன்னைக்கு ரெசிபி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கும் ஒரு நாள் நம்மளோட ஏற்கனவே ஒரு இதில் போட்டிருக்கேன். நான் நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருக்கிறதுனால இந்த தக்காளி தொக்கை திரும்ப ஒரு நாள் நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். கமெண்ட்ஸில் போடலாமா வேண்டாமான்றதை சொல்லுங்க. போர் அடிக்குமா உங்களுக்கு அப்படின்றதையும் சொல்லிடுங்க. எனக்கு இருக்க தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன், ரொம்ப இன்க்ரீடியன்ஸே இல்லாத ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வேன். அதனால திரும்ப ஒரு நாள் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோஸ் கூட்டுங்க இது. அடுத்தது ரசம். இதுல அர்ஷனுக்கு காரம் இல்லாத கூட்டு. அர்ஷனுக்கு இதுல வெத்த குழம்புங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு. டெய்லி பருப்பு சேர்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. முந்தா நாள் கீரை, அடுத்த நாள் இது. இந்த வெயிலுக்கு எதை சாப்பிட்டாலும் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கு நமக்கு. இந்த வெயிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறக்கிப்பா, அங்க வச்சுட்டு வந்த ஸ்டாண்ட். இப்ப இருக்கு. இந்த வெயிலுக்கு பாத்தீங்கன்னா என்ன நம்ம மோர் குடிச்சாலும் என்ன சர்பத் குடிச்சாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க. நிறைய தண்ணி குடிங்க எல்லாரும். கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரலும் தண்ணி குடிக்கணும் அப்படின்றாங்க. கண்டிப்பா அதுக்கு மேல குடிச்சாலும் ரொம்ப நல்லது தாங்க. அவ்வளோ ஒரு வேர்வை. காலையில ஒரு 9 மணிக்கெல்லாம் வேர்வை. காலையில பார்த்தா மானம் மூடிட்டு இருந்தது. இன்னும் 2 நாள் வடை மாவு வச்சிருக்கேன் நான். அப்ப மழை நிறுத்தி வச்சிருந்தேன். இன்னும் 2 நாள் இருக்கு வடம் போடணும். மாவு இருக்கு. அந்த மாவு இன்னைக்கு வடம் போடுவோம் அப்படின்னு நினைச்சா கடைசியில பார்த்தா காலையில மானம் மூடி தருந்தது. இப்ப பார்த்தானா அப்படி இருக்கு வெளிச்சம். வெயில் அப்படி அடிக்குது. சரி, நாளைக்கு போட்டுருவோம் அப்படியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு வடா ரெசிபி தான் நான் போட்டிருப்பேன் திரும்பவும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அர்ஷன் ரொம்ப ஆர்வமா குலோப் ஜாமுன் பண்ணி பாட்டின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கான். சரி அப்படின்ட்டு இன்னைக்கு அவனுக்கு குலோப் ஜாமுன். ஏன்ப்பா குலோப் ஜாமுன் என்னப்பா உனக்கு பிடிக்குமாப்பா? அது எப்படி செய்யறதுன்னு தெரியுமா உனக்கு? எப்படி செய்யறது? என்ன பண்ணணும் சொல்ல. அவங்களாம் கேக்குறாங்க பாரு, சொல்லு எப்படி பண்ணணும் குலோப் ஜாமுன. சரி, பாட்டி பண்ற பார்த்துட்டு சொல்லு. சரி, அதுக்கு தேவையான குலோப் ஜாமுன் தானே மேடம் எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றீங்களா? அதுலயுமே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தெரியாத சில சமயம் என்னன்னே தெரியாத பண்ணுவோம். பண்ணா சில சமயம் சூப்பரா அமைஞ்சிரும். சில சமயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரையும் குறையுமா கொஞ்சம் 2 கட்டானா அமையும். ஆனா அதெல்லாம் இல்லாம எல்லாம் தெரிஞ்சுட்டு முழுமையா பண்ணோம் அப்படின்னா இந்த குலோப் ஜாமுன்லயும் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு. அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுக்காக தான் திரும்ப அதை போட்டுட்டு இருக்கேன் நான். இன்னும் பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாமும் தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் தான் திரும்ப குலோப் ஜாமுன் நான் போடுறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். சரிப்பா, இது என்ன மாவு பார்த்துட்டு இருக்கோம்? ஆமாங்க, குலோப் ஜாமுன் மாவு பாத்தீங்க அப்படின்னா இந்த டம்ளரால 1 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேங்க. இந்த டம்ளரால 1 டம்ளர் குலோப் ஜாமுன் மாவு எடுத்துட்டு இருக்கேன். இந்த இது பாத்தீங்க அப்படின்னா இந்த குலோப் ஜாமுன் மாவுல
இப்போ வந்து பெரிய பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து எவ்வளவு வந்து மாவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவும் பண்ணணும்ன்றது கிடையாது. அவ்வளவும் பண்ணோம்னா ஒரு 2.5 கிலோ சர்க்கரை வேணும் இருக்கு. அவ்வளோத்தையும் ஒரே நாள்ல பண்ணி வச்சுன்னா அது கிட்டத்தட்ட 100 உருண்டைக்கு மேல வரும் போல இருக்கு. அவ்வளோத்தையும் வச்சு நம்ம என்ன செய்யுது, ஒரு ஒரு போட்டோம்னா இது ஒரு 2-3 நாள் ஆகும். பசங்க சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் வேணும்னா. அதனால வந்து இதால வந்து 1 டம்ளர் மட்டும் மாவு எடுத்துக்கிட்டேன். மற்றது வந்து நல்லா டைட்டா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுட்டேன். இன்னும் ஒரு தடவை பண்ணலாம். ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி கொடுத்தேன். இது ஒரு நாள் இப்போ ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை பண்ணா மாவு முடிஞ்சுது எனக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா 1க்கு 3 பங்கு அதில் போட்டிருக்கோம். பட் ஆனால் 3 பங்கு தேவை கிடையாது. 1க்கு வந்து 2.5 பங்கு எடுத்துட்டாலே போதும். சர்க்கரை நல்லா நிறையவே இனிப்பு இருக்கு. இதால வந்து இந்த டம்ளர் எந்த டம்ளரால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரால 1க்கு 3 அப்படி இல்லைன்னா 1க்கு 2.5. நான் வந்து 2.5 எடுத்துட்டு இருக்கேன். 1 டம்ளர் குலோப்ஜாம் மாவு 2.5 டம்ளர் இதில் வந்து சர்க்கரை எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பாகு வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு எத்தனை டம்ளர் நம்ம சர்க்கரை எடுத்துட்டு இருக்கோமோ அதுக்கு சரிக்கு சரி வைக்கலாம். இல்லைன்னா 1க்கு 1.5 வைக்கலாம். சரிக்கு சரி வச்சாலே போடுங்க. இல்லைன்னா பாகு வந்து ரொம்ப மீந்துடும். அதுல போட்டு சாப்பிடும்போது நிறைய போட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பாகு பிடிக்காது. ட்ரையா அதை வந்து வடிச்சு அந்த குலாப் ஜாமுன் மட்டும் கொடுத்தாதான் சில பேர் பெரியவங்க குழந்தைங்க சில பேர் சாப்பிடுவாங்க. அதனால நான் என்ன செய்யறது அப்படின்னா சரிக்கு சரி தண்ணி ஊற்றிக்கிறது. இப்போ 2.5 டம்ளர் சர்க்கரை அதில் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா 2.5 டம்ளர் இல்லைன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் அதுல. அவ்வளவுதான் அந்த பாகு இருக்கு. அதுவே போதும் தாராளம் நமக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இவ்வளவுதாங்க இருக்கு இன்கிரீடியன்ஸ். வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கலருக்கு வந்து துளி வந்து இந்த கேசரி பவுடரோ இல்லை ஏதாவது வச்சுக்கலாம். ஏதாவது கிரீன் கலர் அது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்து துளி கேசரி பவுடர் தான் எப்பவுமே அதில் போடுவேன். அது இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நெய் வேணும்னா தொட்டு இது பண்ணிக்கலாம். உருட்டுறதுக்கு நெய் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம்னா எண்ணெயே போதும்னா அப்படியே உருட்டிக்கலாம். நம்ம ஈஸி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீ பாருங்க, இந்த மாவுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நிறைய குடம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இப்படி பிடிச்சா புட்டு பதம் தான். பிடிச்சா புடி பண்ணா உதுட்டா உதுரணும். அந்த மாதிரி பதத்துக்கு தான் நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையவும் கூடாது. இது பிசைஞ்சா உள்ளுக்குள்ள மாவு வந்து வேகாது. குலாப் ஜாமுன் உருண்டை ரொம்ப அழுத்தமாவும் பிசையக்கூடாதுங்க. அழுத்தமா பிசைஞ்சாலும் அது என்னாகும்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணெயே போகாது. எவ்வளவு இருந்தாலும் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப செவக்க இருக்கும். மேல வந்து செவந்து தீஞ்சு போகும். உள்ளுக்குள்ள பார்த்தா மாவு அப்படி அப்படியே இருக்கும். அதனால லைட்டா விட்டு அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா உருட்டை ஊது பாருங்க. இந்த பதம் இருந்தாலே நமக்கு போதும். இதுக்கு மேல தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாவு வேகாது. போதும் இந்த தண்ணி. சும்மா 1/4 டம்ளர் தண்ணி தாங்க இருக்கும். அது ஜாஸ்தி தேவையே கிடையாது தண்ணி இருக்கு. இப்ப பிசைஞ்சிட்டோம். வாங்க இது வந்து உருட்டிட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரை பாக எண்ணெயும் அடுப்புல வச்சுட்டு வந்துட்டோம்னா குயிக்கா வேலையாகும். அடுப்புல வந்து எண்ணெய் வைக்கிறதுக்கு எலுப்பு சட்டி போட்டேன் நான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகு வைக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்கேங்க. இப்போ இதுல வந்து நம்ம இது ஊத்திக்கலாம். தண்ணி வந்து பாருங்க, 1 தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. கொஞ்சம் தூக்கி காமிக்கிறேன். ஆமாப்பா, 1 2 3 சர்க்கரை வந்து 2.5 டம்ளர் சர்க்கரைக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். போதுங்க. 2.5 வச்சாலுமே போதும். இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா கரையணும். ஸ்லிம்ல வச்சிருக்கேன். சர்க்கரை நல்லா கொஞ்சம் கரையிட்டோம். அதுக்குள்ள நம்ம இதுல எண்ணெயை வச்சு எண்ணெய் வந்து காயணுங்க. அதுக்குன்னு பார்த்தாலும் ரொம்பவும் நமக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து காயக்கூடாது. கொஞ்சமாவே எண்ணெயை வச்சுக்கோங்க.
ஏன்னா அந்த குலோப் ஜாமுன் எண்ணெய் வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணோம்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால சொல்றேன். அது வந்து எங்க வீட்டுல எல்லாம் குலோப் ஜாமுன் பண்ணிட்டு அந்த எண்ணெயை வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணோம்னா அந்த குலோப் ஜாமுன் அந்த ஸ்மெல்லே இருந்துட்டு இருக்கும். அதனால வந்து அது ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால எண்ணெயை வந்து நல்ல திட்டமா வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் எப்படி வைக்கிறது? வேஸ்ட் ஆயிடும்ல. சுட்ட எண்ணெயே டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்றானே. சுட்ட எண்ணெய் என்னன்னா இந்த பொரிக்கிறோம் இல்லையா, இந்த எண்ணெயே ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இதையும் வந்து ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. ஆமா, ஸ்லிம்ல வச்சுட்டோம்னா இந்த பாருங்க குலோப் ஜாமுன் மாவை கொஞ்சம் திட்டமா எடுத்து நல்லா அப்படி உருட்டிக்கணும். ஒரே ஒரு உருட்டு ஷேஃபு. அப்புறம் வந்து இதுல வீரல் இருக்கு, அதெல்லாம் யோசிச்சு அழுத்தி பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து எண்ணெயே அதுல போகாதுங்க, அப்படியே வந்து நின்றுடும். இப்படி பிரிச்சோம் அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள மாவு இருக்கும். அப்படியே மேலே மட்டும் நல்லா ப்ரௌனிஷா அப்படியே ஆயிடும், உள்ளுக்குள்ள மாவு அப்படியே இருக்கும். அதனால ரொம்ப அழுத்தவும் கூடாது, ரொம்ப லேசா அப்படி பொரிச்சு எடுத்தோம்னா. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் குலோப் ஜாமுன் செய்யும்போது. நிறைய பேருக்கு பார்த்துருக்கோங்க, மாவு வந்து குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள மாவு வேகாம இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இதுதான், மாவு நல்லா அழுத்தி பிசையக்கூடாது. 1/4 டம்ளர் தான் தண்ணி விட்டு பாருங்க இது மாதிரிதான் பிசைஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து அதை வந்து லைட்டா இப்படி வந்து இப்படி லைட்டா உருட்டினா போதும். ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து அழுத்தி உருட்டக்கூடாது. அவ்வளவுதான். இப்போ செகண்ட் நீங்க வேணா ஆயில் கூட நம்ம வந்து தொட்டு இது பண்ணிக்கலாம். இந்த ஆயில் கண் எடுக்கண்ணா, அங்க இருக்கு பாஸ் லாஸ்ட்ல. அதான். தேங்க்யூ. உங்க வீட்டுல குழந்தைங்களா இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு சமத்து அப்படின்றதையும் சொல்லுங்க. அப்ப அர்ஷன் அந்த சமத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். என்னப்பா லீவ்ல எல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அம்மா போய் நேற்றுக்கு. நாளைக்கு வீடியோவில் நான் வந்து என்னென்ன புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, அவன் என்னென்ன லீவு வந்து யூஸ்ஃபுல்லாக இது பண்ண போகிறான் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, ஒரு 17 உருண்டை ஆயிருக்குதுல நமக்கு. அந்த ஒரு டம்ளர் மாவுக்கு 17 உருண்டை. இப்போ வாங்க இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட்டு சர்க்கரை பாகு ரெடி ஆயிருக்கும், அதையும் நம்ம அதில் போடலாம். ஒரு நிமிஷம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் காயக்கூடாதுங்க. ரொம்ப வந்து எண்ணெய் அப்படியே புகை வர அளவுக்கும் காய விடக்கூடாது. காய விட்டாலும் உள்ளுக்குள்ள எண்ணெய் போகாது, வேகாது, மேல மட்டும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஆமா, பவுல்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விடலாம். நம்ம ரொம்ப ஸ்லிம்ல வச்சே நம்ம இது பண்ணுவோங்க, அப்பதான் வந்து அது வேகும். குலோப் ஜாமுன் வேணா பண்றது ஈஸிங்க, அதை வந்து கரெக்டா நமக்கு வர்றது அப்படின்றது கொஞ்சம் சில இதெல்லாம் கடைபிடிங்க. பாத்தீங்கன்னா போட்ட உடனே அப்படி இதாகிடுச்சு பாருங்க, பொன்னிறமா ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி இப்படி எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப கருப்பா இருக்கு, வெள்ளையாவே இருக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள மாவு அப்படியே இருக்கும். ரொம்ப கருப்பாவும் கூடாது, கருப்பாயிடுச்சுன்னா அப்படியே அப்படியே கருங்க மாதிரி இருக்கும். பாத்தீங்களா மாஸ்டர் செஃப் ஹர்ஷன் எப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கு ரொம்ப கருக்க கூடாது, கருகிடுச்சுன்னா இது மாதிரி ஆயிடும். அப்படியாப்பா? ஆமா, கருங்க மாதிரி ஆயிடும். சரிப்பா, கொஞ்சம் உப்பு போடுங்க. சரிப்பா சரிப்பா, அப்படியே போடுறேன்ப்பா. இடம் இருக்குல்லப்பா. பாருங்க பாகம் ரெடி ஆயிடுச்சு. பாகம் ரெடி ஆன உடனே இது பாத்தீங்கன்னா ஒரு பாகுக்கு வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் இருந்தா போருங்க. சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு சர்க்கரை கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கணும். வடிகட்டி திரும்ப அடுப்புல வச்ச உடனே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இருந்தா போரும். அது வந்து பாகு வந்து ரெடி ஆயிடும் நமக்கு. அது பாகுனா பாகு அளவு காய்ச்ச வேணாங்க, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். கம்பி பாகு வரணும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா கலர் ஊத்துறேன்.
ரெட் கலர் ஊற்றுருங்க. ரெட் கலர் அப்படின்னா கேசரி பவுடரை கொஞ்சம் ஒரு 1/4 கரண்டி தண்ணியில் வெது வெதுப்பான வெந்நீர் இல்லைங்க, அது வந்து கலந்து இதில் கலந்துட வேண்டியதுதான். ஆமாங்க. அப்படி கண்டாதான் உங்களுக்குலாம் தெரியும் அப்படி குலாப் ஜாமுன் அப்படி எப்படி எப்படி குலாப் ஜாமுன் ரெட் கலர்ல இருக்குது அது உங்களுக்கு தெரியும். ஆமா கரெக்டுங்க. காலையில எழுந்திருக்கும் போதே பாட்டி எப்ப வீடியோ போடலாம் காலையில ஆரம்பிச்சிருவான். எனக்கு நானும் வீடியோக்குள்ள வரேன். அப்படின்னு ஆச்சுது. இப்ப கொஞ்ச நேரம் முடிஞ்சவங்க செஸ்ஸுக்கு வா அப்படின்வான். இன்னும் ரைட்டிங் நோட்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா அவங்க அம்மா, அந்த கர்சிவ் ரைட்டிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணட்டும் லீவ்ல அப்படின்னு. சரின்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஸ்டோரி புக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்புறம் வந்து இந்த பசில்ஸ் கேம்லாம் புக்கெலாம் இருக்கு பாருங்க, அது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கா நிறைய. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா அர்ஷன் வந்து டெய்லி ஒரு half an hour ஒரு புக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கா அவ அம்மா. எல்லா நேரமும் விளையாடக்கூடாது, டெய்லி ஒரு half an hour ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும், ரீட் பண்ணணும் half an hour, இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஆனா அவன் இன்னும் ஆரம்பிக்கல. எப்ப ஆரம்பிப்பான்னு தெரியல. என்ன கண்ணு, நாளையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாமா? ஆரம்பிச்சுக்கலாம். சரி. ஆனா சாயங்காலம் தான். ஓ, ஈவினிங்ல சாயங்காலம் தான் அவன் வந்து பண்ணுவானோ, பகல் எல்லாம் விளையாடுவானாங்க. சாயங்காலம் நான் முடிச்சிட்டு நான் நைட்டும் நான். சரிப்பா, நீ கார்ட்டூன் என்னென்ன படம் பார்ப்ப? கார்ட்டூன்ல இந்த சின்சான் சத்தமா சொல்லு. சின்சான் அதெல்லாம் பார்ப்பேன். சின்சான், அப்புறம் பொக்கேமானா என்னமோ சொல்றேன், அது பேர் என்ன? அது போக்கேமான். போக்கேமான், அது ஒண்ணு பாக்குறான். அப்புறம் வேற என்ன பாப்பா? வேற என்னடா? வேற ஏதோ அப்பாச்சி கப்பாச்சின்னு அது. ஏ பாட்டி, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பீகாச்சு. பீகாச்சு. அது வந்து எதுல வரும் பாட்டி? அதுதான் பாட்டி போக்கேமான். ஓ, போக்கேமான்ல அது வருமா? சரி சரி சரி. என்னமோங்க இதுல 2-3 பார்த்துட்டு இருப்பாங்க திரும்பி. ஹர்ஷினி என்ன பாப்போம் அப்படின்னா அந்த காத்தும் பார்ப்போம். காத்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, அது பார்ப்போம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஒரு பாட்டு பாடும், அது இதெல்லாம் அவ பார்ப்போம். சமயத்துல டிவி சண்டை வரும் 2 பேருக்கும். நான் பார்க்கணும், நீ பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பைடர்மேன் கூட நான் பார்க்கறேன். ஸ்பைடர்மேன் வேற பார்க்கறான். ஸ்பைடர்மேன் படம். ஆமா. உங்க வீட்டு குழந்தைங்கலாம் அவங்க வீட்டு குழந்தைங்கலாம் லீவ்லயும் டைம் அழகா ஸ்பெண்ட் பண்றாங்களாம். அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் கிச்சன்ல. அப்புறம் வந்து படிப்பாங்களாம், எழுதுவாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க, நான் காமிக்கிறேன். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க பசங்க எல்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா லீவை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹர்ஷனும் அது மாதிரி பண்ணுவோம். இந்த ஹர்ஷன் கரெக்ட் முடிஞ்சிச்சு. இருடா வேகட்டும், முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, ஃபுல்லா முடிஞ்சது. இந்த சக்கரை பாகு வந்து இளஞ்சூட்ல இருக்கும் போதே இந்த குலாப் ஜாமுனை வந்து இதுல போட்டுருணுங்க. ஆமா. அப்புறம் இன்னொன்னு, அப்பதான் அந்த சக்கரை பாகு அந்த குலாப் ஜாமுன் உள்ள போய் நல்லா ஊறி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. அதுக்கோசரம் வந்து முன்னாடியே போட்டுடணும். நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அழுத்தி பிசையாம மேலாக பிசைஞ்சு பாகுக்கு வந்து 2.5 டம்ளர் சர்க்கரை போட்டு அது 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் பாகு கரைஞ்சா போடுங்க. அது கலருக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடரோ இல்லை கிரீன் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் ஷேப் எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க. நீளமாகவும் போடலாம், இல்லை ரவுண்டாகவும் போடலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் சௌரியம். அது போட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் அந்த சிரப்பு ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதில் போட்டிங்க. அந்த சூடு வருவதுன்னு இருக்கும்போதே போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா வந்து அந்த இதை வந்து உறிஞ்சிக்கும். அந்த சக்கரை பாகு அத்தனையும் ஜாமுன் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 an hour இல்லை 1 hour கழிச்சு சாப்பிட்லாம் நம்ம எல்லாரும். சரி, செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.